எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செல்லு. இது ஆக்சுவலாக ஒவ்வொரு டைமும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதை மாற்றோம்னா அது ஏன் மவுஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி, இந்த மவுஸுக்கு அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த்ஸ் ஒருக்கா பேட்டரி தீர்ந்து போயிடுது, மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரீசார்ஜபிளாக ரெடி பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம ஒரு கான்செப்ட்டு. ஒன்றும் இல்லை, இது ஒவ்வொருத்தர் இதுக்குள்ளேயே எல்லாம் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டெக்னீஷியனாக போக வேணாம் அப்படின்றதுக்காக மவுஸுக்குள்ளே ஃபுல்லாக ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதில் ஆல்ரெடி உள்ளே எந்த அளவுக்கு இருக்காது, ஃபுல்லாக சின்ன சின்ன கேப் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கலாம், சார்ஜ் போடுற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு காமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மாடியூல். இது பேர் சார்ஜிங் மாடியூல்னு சொல்லுவாங்க. இதில் டைப் சியில் வாங்கியிருக்கோம். அதாவது இதில் பேட்ரி 3.7 வோல்டேஜ் பேட்ரி ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து அவுட் எடுத்துக்கலாம். இதுலேயே சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறிக்கும். இதில் 2 இண்டிகேஷன் எல்இடி இருக்கும். இந்த எல்இடியில் ஒன்று ரெட்டும் ஒன்று ப்ளூ இருக்கும். ரெட் கலர் இருக்கிறது சார்ஜ் ஏறும், ப்ளூ கலர் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா காட்டும். ஸோ அதனால் இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக டைப் சி போர்ட்டு கொடுத்துருவாங்க. V8 இருக்குது, டைப் 7 இருக்குது, டைப் பிலே இருக்குது. இது நம்ம டைப் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேட்ரி ப்ளஸ்ஸு பேட்ரி மைனஸ்ன்னு இருக்கும். அப்புறம் அவுட்டில் இருக்கிற இடத்துல நம்ம இது 3.7 வோல்டேஜ் நம்ம அவுட்டாக எடுத்துக்கலாம். பேட்ரி ப்ளஸ் மைனஸில் பேட்டரியை கொடுத்தா பேட்டரியில் சார்ஜ் ஏறிக்கும். சார்ஜ் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டில் நமக்கு பேட்டரி இருக்கிற பவர் இதில் வெளியே வரும். ஸோ இது இந்த சார்ஜிங் மாடியூலில் இருக்கிற மாதிரி கான்செப்ட். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்டேஜ் தான் வரும். ஸோ ஆனால் இதில் 3.7 வோல்டேஜ் நமக்கு வரும். ஆனால் இது போட்டோம்னா நமக்கு மவுஸ் யூஸ் ஆகாது. ஸோ அதில் இருக்கிற ஐசி இதெல்லாம் போயிடும். அதனால நமக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 1117 ரெகுலேட்டர் வைப்போம். ஆனால் அந்த ரெகுலேட்டர் இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல. அதனால ஸ்டெப் டவுன் கொண்டு வந்திருக்கேன், அட்ஜஸ்டபிள். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா CA1235 அப்படின்ற ஒரு அட்ஜஸ்டபிள் போர்டுக்கு. அதாவது இல்லைன்னா 1.5, 1.2, 1.8, ஸோ 3.35 வோல்ட் வரைக்கும் இதில் இந்த போர்டில் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே கான்செப்ட் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு அது தெரியும். இந்த போர்டே நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இதில் இந்த பக்கம் இன்புட்டில் 5 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 15 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆம்ஸ் இல்லைனா 3 ஆம்ஸ் வரைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்புட்டில் நம்ம இதில் ஒவ்வொரு ஆம்ஸ் இருக்கும். 5 வோல்ட் இருக்குது, 3.3 இருக்குது, 2.5 இருக்குது, 1.8 இருக்குது, 1.5 இருக்குது. ஆனால் டிஃபால்ட்டாக எதுலேயுமே நம்ம இந்த டாட்டாக இருக்கும். அதை நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். அதாவது 2 டாட்டையும் டச் பண்ணோம்னா, இப்போ 5 வோல்ட்டில் இருக்கிறத டச் பண்ணால் 5 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இதே 3.3 டச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா 3.3 கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுலேயும் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வோல்டேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ரெடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான இதில் நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக 1.25 வோல்டேஜ் நமக்கு வரும். இதில் 2-3 ஆம்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். இந்த மோல்ட் இப்போ இந்த சார்ஜிங் போர்டு இருக்குங்களா, சார்ஜிங் மாடியூல், இதில் வர அவுட் எடுத்து இதில் இன்னா கொடுப்போம். இன்னா கொடுத்தோம்னா 3.7 வோல்டேஜை இது கன்வெர்ட் பண்ணி 1.25 வோல்டேஜாக நமக்கு அவுட் கொடுத்துரும். இல்லை நமக்கு அக்யூரேட்டாக 1.5 வேணும் அப்படின்னா இதிலே 1.5 இருக்குது. இந்த டாட்டை நம்ம ரெண்டையும் டச் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் அவுட்புட்டில் வர்றது 1.5 நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு இந்த பேட்டரியில் இருக்கிற மாதிரி 1.5 நம்ம இந்த போர்டு வச்சு எடுத்துக்கலாம். இந்த போர்டு இவ்வளோ பெருசு வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1117 அப்படின்ற ஒரு ஐசியில் 1.5 இருக்குது, 1.2 இருக்குது, 1.8 இருக்கும். அந்த மாதிரி ரெகுலேட்டர் ஒன்று இருக்கும். அந்த ரெகுலேட்டர் வாங்கினாலே போதும், SMD ரெகுலேட்டர். அந்த ரெகுலேட்டர் வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு அது கிடைக்கல. 3.3 தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை வாங்காமல் விட்டேன். ஸோ அதனால் இது அட்ஜஸ்டபிள் வாங்கியிருக்கோம். இந்த அட்ஜஸ்டபிள் நமக்கு இத்தனை வேரியண்ட்டாக நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம நேனோவாக பண்ணாமல் உள்ளே ஃபுல்லாக மவுஸுக்குள்ளேயே நம்ம இன்ஃபுல்லாக வைக்கிறோம் அப்படின்றதுக்காக போர்டாகவே வாங்கிட்டோம். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன பேட்டரி தாங்க. ஹெட்ஃபோனில் வர்ற பேட்டரி எடுத்துக்கோங்க. அதே போல் ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் வர்ற பேட்டரி இதுவே நமக்கு போதுமானது தான். இதை விட நீங்கள் அதிகமாக வைக்கணும், இல்லை ரொம்ப நாள் சார்ஜ் நிற்கணும், ஒரு டைம் போட்டால் எப்படின்னா ஒரு 1 மந்த்து இல்லைன்னா ஒரு 6 மந்த்தாவது நிற்கணும் அப்படின்னா
நார்மல் நோக்கியா பேட்டரி சின்ன ஃபோனோட பேட்டரி போட்டுக்கோங்க, அது போட்டிங்கனாலும் தாங்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது தான், அதனால நான் இது எடுத்திருக்கேன். இதுவும் மேக்ஸிமம் 3.7 வோல்டேஜ் வரும் இந்த பேட்டரி. இந்த பேட்டரியே ஃபுல் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் 2 மந்த்துக்கு நிற்கும் சார்ஜ். ஸோ அதை நம்ம பார்ப்போம். இது ஃபுல்லாகவே நான் வந்து இதுக்குள்ளே நான் உங்களுக்கு மவுஸ்குள்ளே வச்சு நான் சார்ஜிங் போட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ நம்ம பார்க்குறது இந்த 2 போர்டுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டு பற்றி என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இதை நான் மேக் பண்ணுறது நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து போடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து அந்த வீடியோவாக எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகும். நான் மவுஸு தான் அப்படின்றலாம் நான் சொல்ல, மேக்ஸிமம் இந்த 1.5 பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுற வாட்ச் ஆகட்டும், இல்லை கீபோர்ட் ஆகட்டும், நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து டியூரசெல்லில் நம்ம வாங்குறோம் இல்லையா சார்ஜிங் ரீசார்ஜபிள் பேட்டரின்னு, அதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம வாங்கி சார்ஜபிள் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாகவே இருக்கிற சார்ஜரில் போட்டுக்கலாம். இதுக்கு தனியாக அதுக்கு செல்லுக்காக தனியாக சார்ஜர் வாங்கணும் அப்படின்றதுக்கு எந்த அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.